அகமது மீரனோட வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். அதாவது ஜெயம் ரவியும் கெனிஷாவும் அகமது மீரனுக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க வீடியோலாம் போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்றதை தாண்டி அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குற போல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அதாவது ஜெயம் ரவி அகமது மீரனுக்கு ஃபோன் பண்றாங்களா, அந்த நடுவில் இருந்த அந்த பர்சன் யாரு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அகமது மீரன் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல நிறைய நல்ல கண்டென்ட்ஸ் போட்டாலும் அப்பப்ப அடி வாங்கிப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மீராமித்தின் கண்டென்ட் மூலியம் ஃபேமஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் நயன்தாராவை பத்தி தப்பு தப்பா பேசி கண்டென்ட் போட்டு பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. இதுல பாத்தீங்கன்னா நயன்தாராவை பத்தி தப்பு தப்பா போடும் போதே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் பயங்கரமா கண்டனங்களை கொடுத்தாங்க. ஒருத்தவங்களுடைய லைஃபை தெரியாம எப்படி இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பவே அகமது மீரனை கரிச்சு கொட்டினவங்க. அதுக்கப்புறம் இந்த இர்ஃபான் இஷ்யூஸ் எல்லாம் எதிர்த்து பேசுறப்ப அகமது மீரன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஆளுங்க எப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நடந்தா அதுக்கு பின்னாடி நடந்த கெட்டதெல்லாம் மறந்து போயிடுவாங்க, ஒரு கெட்ட விஷயம் நடந்தா அதுக்கு முன்னாடி நல்லது இருக்கிறதெல்லாம் மறந்து போயிடுவாங்க. ஸோ அதே தான் அகமது மீரன் மேட்டர்ல. சரி, இப்போ அகமது மீரன் ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் ட்ரெண்டிங் இஷ்யூஸ் பார்த்தா நமக்கு ஜெயம் ரவி இஷ்யூஸ் தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்த்தி ரவி போட்ட அந்த போஸ்ட்டை பத்தி ஒரு வீடியோல போட்டிருந்தாரு. அதுல என்ன ஆர்த்தி ரவி சொன்னாங்களோ அதை கன்வே பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா கெனிஷா எக்ஸ்போஸ்டுங்கிற மாதிரி ஒரு வீடியோ. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கெனிஷா பத்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி இவங்க தெரபிஸ்ட்னு சொல்றாங்க, ஆனா ரூல்ஸ் படி ஒரு தெரபிஸ்ட் தன்னோட கிளைண்ட் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும் ரிலேஷன்ஷிப்லயும் எந்த ஒரு உறவு சார்ந்த விஷயத்திலயும் சேர்ந்து இருக்க கூடாது, நெருங்க கூடாது. ஒரு கிளைண்ட்டை ஒரு பேஷண்டா தான் பார்க்கணும், இதுதான் ரூல்ஸ். அப்புறம் எப்படி ஜெயம் ரவி அவங்க உயிரை காப்பாத்துறவங்க தெரபிஸ்ட்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அகமது மீரன் கேட்டிருந்தாங்க. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா அகமது மீரன் அந்த வீடியோல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கெனிஷா போடுற ஸ்டோரி போஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஆம்பளை நல்ல சோல் கிடைச்சிட்டாங்க, நான் என் வாழ்க்கையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா அந்த நல்ல ஆம்பளையோ எத்தனையோ தடவை எத்தனை கஷ்டங்கள் பார்த்துட்டு இன்னைக்கு என் கிட்ட சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டோரி போட்டா யாருக்கு காண்டாகாம இருக்கும். அதாவது இந்த பிரச்சனை ஆர்த்தி ரவிக்கும் ரவி மோகனுக்கும் சம்பந்தமே இல்லாம கெனிஷா இப்ப கேர்ள் ஃப்ரெண்டா இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இப்ப நான் தான் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி விக்டிம் கார்டு தேடிக்கிறாங்க. இதையும் தாண்டி வேற என்ன அகமது மீரன் சொல்லியிருப்பாருன்னா, இப்ப ஜெயம் ரவி ஒரு பாப்புலரா இருக்கிறனால தான் கெனிஷாவை யாருன்றதே நமக்கு தெரியும், இல்லைன்னா இவங்களை யாருன்னு நமக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கொஸ்டினை வச்சாங்க, நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இப்போ இந்த வீடியோ போட்ட பிறகு அகமது மீரனுக்கு ஒரு கால் வந்திருக்கு போல. அது யாருன்னு பாத்தீங்கன்னா யாரும் தனுஷை வச்சு படம் எடுத்தவங்க அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்றாரு. பேர் கிளியரா சொல்லல, அது ஒரு ஆக்டரா டைரக்டரான்றது நமக்கு சரியா தெரிய வரல. அந்த தெரியாத ஒரு பிரபல நபர் அகமது மீரனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு சார் உங்ககிட்ட பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அகமது மீரனுக்கும் அவரை தெரியும் போல. இப்போ கால் பண்ணி பேசுறப்ப ஜெயம் ரவி கெனிஷா அப்படி இல்லை இப்படி இல்லை கொஞ்ச நாள் டேட் பண்ணாங்க, இப்போ அவங்க சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன கதையோ பேசிருக்காங்க. அது உண்மையா இல்லையான்றது நமக்கு தெரியல. மேபி அந்த வியூஸ்க்காக கூட அகமது மீரன் போய் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நயன்தாரா பத்தி தப்பு தப்பா பேசி போய் சொன்னவர் தானே, அப்புறம் எப்படி இவர் பேச்ச நம்ப முடியும்? சரி விடுங்க. சோ இவர் வச்சிருக்க அலிகேஷன்ஸ்லாம் இதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி கெனிஷா பத்தி தப்பா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி என்ன மேட்டர் ஆகிருக்குன்னா, இங்க யூடியூப்ல இவர் யாரோட சோர்ஸ் எடுத்துமே போட மாட்டாங்க, அதனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்க முடியாது. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ல இருந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ஃபேக் காப்பிரைட் ஸ்ட்ரைக். இந்த மாதிரி நீங்க பேசியிருக்கீங்க, இங்க சோர்ஸ் எடுத்து போட்டிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஆக்சுவலி இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோட காமிச்சு என்ன சொல்றாருன்னா, நான் அவங்க சொல்ற மாதிரிலாம் நடந்துக்கல அப்படின்னு நடந்த உடனே இன்னைக்கு என்னோட வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க பண்றாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி எவிடன்ஸோட காமிச்சிருக்காங்க. இப்போ ஒரு சில ரசிகர்கள் என்ன கேட்கறாங்கன்னா, ஜெயம் ரவி கெனிஷா என்னதான் ஆயிரம் இருந்தாலும் ஜெயம் ரவி ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட கேட்டு நீ பேசாத பண்ணாத அப்படின்னு சொல்ற ஆளே கிடையாது. அதாவது எல்லாரும் வாயை அடைக்க முடியும், ஊர் வாயை அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஊர் வாய் பேசிட்டே இருக்கு இந்த விஷயத்த. அதை தாண்டி அகமது மீரன் நீங்க மட்டும் பேசாதீங்க அப்படின்னு ஜெயம் ரவி படம் கொடுக்குற அளவுக்கு இறங்குவாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாவே இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்த்தி ரவி எனக்கு பணம் கொடுத்துலாம் பேச வைக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஸோ சோஷியல் மீடியானாவே இந்த விஷயம் தான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பட் அதுல இந்த மாதிரி குளறுபடிகளும் நடக்கதான் செய்யுது. சரி, இப்ப அகமது மீரன் பொய் சொல்றாரா உண்மை சொல்றாராங்கிறத தாண்டி இங்க ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் வருது, அப்புறம் போகுது, சப்போர்ட் வருது போகுது. அவரோட கமெண்ட் செக்ஷன்ல வரது எப்படி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்த்தி ரவிக்கு சப்போர்ட்டா கேட்கறாங்க. அதாவது என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, 16 வருஷம் தங்க கூண்டுல அடிச்சு என்னை கொடுமைப்படுத்துறா, பினான்சியலா கொடுமைப்படுத்துறா, அபியூஸ் பண்றா, அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு சொல்ற நீங்க எதுக்கு சார் கலாட்டால போய் அந்த லவ் இன்டர்வியூ கொடுத்தீங்க? லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் அறுத்து விட்டு அவ்வளோ நாள் கூட இருந்துட்டு 2 பிள்ளைங்களை பெத்த வரைக்கும் உனக்கு தெரியல, இப்போதான் உனக்கு கண்ணு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா,
உண்மையான காதல் நீங்க தானே பிராண்ட் பண்ணீங்க. ஒரு உண்மையான காதல் இழந்து போச்சுன்னா எப்படி திடீர்னு இன்னொரு பொண்ணை டக்குன்னு தேட வரும்? எந்த ஆம்பளையாலும் அது முடியாது. நீ கண்டிப்பா ஏதோ சமாதானம் பண்ண, ஏதோ சாக்கு போக்கு சொல்ல இதை சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஆர்த்தி ரவி கமெண்ட் செக்ஷன்ல அடிப்பட்ட ஆம்பளைங்கலாம் போயிட்டு ஜெயம் ரவி எப்படி பண்ணிட்டியே அப்படின்னு இங்க கமெண்ட் பண்ண, இந்த ஜெயம் ரவி கமெண்ட் செக்ஷன்ல அடிப்பட்ட பெண்கள்லாம் போயிட்டு டே உன்னை நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எவன் டிவோர்ஸ் பண்ணா என்ன செத்தா என்ன அப்படிங்கறத வந்து மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த கண்டென்ட் போக போக பெருசாயிட்டே இருக்கு. ஆளுக்கு மாறி மாறி குற்றச்சாட்டு வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இங்க வந்து ஆர்த்தி ரவி பசங்களோட அம்மாவா நான் பேசிட்டு இருக்கேன், இவ்வளவு நாள் நான் வாயை மூடிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வாயை மூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டாங்க. இங்க வந்து ஜெயம் ரவி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இவ்வளவு நாள் நான் வாயை மூடிட்டு இனிமே நான் வாயை மூடாம இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி தீக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொட்டி தீர்த்துருக்கிறாரு. இதையும் தாண்டி கெனிஷாவும் ஜெயம் ரவியும் டேட் பண்றது வந்து உறுதியாகி போச்சு. ஆனா வந்து ஜெயம் ரவி ஓப்பனா ஒத்துக்கிட்டாவே இங்க பிரச்சனை இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, எங்க கேட்டாலும் அவர் வந்து என்ன உயிரை காப்பாத்தினவ, அவர் வந்து ஒரு ஹீலரு, அவர் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி வந்து அவரும் வந்து புழுவிட்டு இருக்காரு. ஸோ வந்து உண்மையை சொல்லிட்டு போனா இங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறதா வந்து ஒரு விஷயமே. சரி, இந்த ஜெயம் ரவி, கெனிஷா அண்ட் ஆர்த்தியோட விஷயம் இதை பார்க்கும்போது நிஜமா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.